தேமுதிக விஜயகாந்தின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அவரது மனைவி பிரேமலதா கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அண்மையில் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சந்திரகுமார் தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டிற்கு மாமண்டூர் மாநாட்டில் பதிலளித்த பிரேமலதா, தேமுதிக தனது கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் விஜயகாந்த் கட்டுப்பாட்டில்தான் கட்சி உள்ளதாகவும் மறுத்துள்ளார். கேப்டனுடைய அவருடைய கட்டுப்பாட்டிலே கட்சி இருந்திருந்தால் நிச்சயமாக இப்படி உங்களை எல்லாம் அழைத்து பேசியிருக்க மாட்டேன். முழுக்க முழுக்க எங்களுடைய அண்ணியின் கட்டுப்பாட்டுக்கு சென்று விட்டது. அவர்கள் தான் இன்றைக்கு இந்த கூட்டணிக்கு மிக மிக முக்கிய காரணமாக தனியாக சென்று வைகோ அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசிதான் தலைவருக்கு பிடிக்காத இந்த கூட்டணியை உருவாக்கியது. இந்த நேரத்தில் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். தலைவருக்கு பிடிக்காத, தலைமையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு பிடிக்காத, தொண்டர்களுக்கு பிடிக்காத இந்த கூட்டணியை உருவாக்கியது எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணி. இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் கட்டுப்பாட்டில் இல்லை, எங்கள் அண்ணி கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்ன அவருக்கு நான் சொல்கிறேன், நான் இந்த நிமிஷம் வரை என் அன்பு கணவர் கேப்டன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறேன். கேப்டன் கட்டுப்பாட்டில் நான் இருக்கிறப்போ கட்சி எப்படி என் கட்டுப்பாட்டில் வரும்? அதனால தான் சொல்றேன், யாரோ சொன்னவர் இன்னைக்கு வேற யாரோ கட்டுப்பாட்டில் சிக்கினதுனால தான் உன்னுடைய வாயில இந்த போல வார்த்தைகள் வருகிறது என்பதை தெள்ள தெளிவாக நான் புரிந்து கொண்டேன். இன்னைக்கு யார் கட்டுப்பாட்டில் நீ இருந்து கொண்டு இது போன்ற வார்த்தைகளை நீ பேசிக்கொண்டு இருக்கிறாய் என்பதை நன்கு அறியும். உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்றேன், கேப்டன் சொன்ன மாதிரி அரசன் அன்று கொள்வார், தெய்வம் நின்று கொல்லும் என்று உறுதியாக உங்க முன்னாடி சொல்றேன். ஏன்னா எங்கள் மனசு அப்பழுக்கற்றது.